மூணாவது சைக்காலஜிக்கல் டிபெண்டன்சி. சைக்காலஜிக்கலாக தகப்பனி தாயை விட்டு வர்றது முடியல அவங்களால. எப்படி? ஒரு குடும்பத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணி வந்தோடனே அந்த பையன் சொல்லுவான், எங்கள் வீட்டில் இத்தனை மணிக்கு தான் எழுந்திரிப்போம், எங்கள் வீட்டில் காலைல இட்லி தான் சாப்பிடுவோம், எங்கள் தாத்தா மீசையை முறுக்கிட்டு உட்காந்துருப்பாராக்கும், எல்லாரும் அவருக்கு பயந்து கை கட்டி. எங்கள் கல்ச்சர் அதுதான், எங்கள் கிராமம், எங்கள் ஜாதி, எங்கள் ஊரில் இப்படி தாக்கம், இப்படி தாமாக்கும். அப்பா, இவர் வந்தது இவர் மட்டும் வரல, ஊட்டியே கூட்டின்னு வந்துருக்கிறாரு. ஒரு சைக்காலஜி பேக்கேஜோடு வந்திருக்கிறாரு இவர் வந்தது மட்டும் இல்லை, இவர் கலாச்சாரம் எல்லாத்தையும் கொண்டாந்து இப்போ திணிக்க பார்க்குறாரு இந்த குடும்பத்துக்குள்ளே. இந்த குடும்பம் அப்படி தான் இருக்கும். நானும் வருங்காலத்தில் மீசையை வளர்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பேனாக்கும், எல்லோரும் எங்கிட்ட நடுங்கணுமாக்கும். எங்களுடைய வழி இதுதான், எங்களுடைய வழி, எங்கள் ஜாதியில் இதுதான் பழக்கமாக்கும். மனைவி கொஞ்சம் சரியாக நல்லா இருந்தால் சொல்ல, போவோம் நீயும் ஜாதியும் ஊரும் போய் சரியான்ருவா. அப்புறம் இந்த மாதிரி தான் பிரச்சனை உண்டாகிறது பாருங்கள். சில நேரத்தில் மனைவி மாற அப்படி தான் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் எப்படி ஆக்கும், எங்கள் அப்பா அப்படி பண்ணுவாராக்கும், எங்கள் அம்மா அப்படி பண்ணுவாங்களாக்கும், எங்கள் வீட்டில் நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோமாக்கும், நாங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த குலமாக்கும், நாங்கள் இப்படிலாம் இது நியாயமாக இதை கரெக்டாக பண்ணுவோமா. ஐயோ இது எப்படி இருக்குது பாருங்கள். மேரேஜ் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டுங்க, ஒரு புது ஆரம்பம். அதனால தான் திருமணத்தையும் ரட்சிப்பையும், திருமணத்தையும் சுவிசேஷத்தையும் வேதம் ஒப்பிடுகிறது. சுவிசேஷத்தை பார்த்தா திருமணம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிடும், திருமணத்தை பார்த்தா சுவிசேஷம் என்ன. சுவிசேஷத்தில் நடக்கிறதுல தான் திருமணத்தில் நடக்கிறது, திருமணத்தில் நடக்கிறது தான் சுவிசேஷத்தில் நடக்குது. அப்போ சுவிசேஷத்தில் என்ன நடக்குது? நான் பாவியாக இருந்தேன், அக்கிரமக்காரனாக இருந்தேன், பாவத்தில் கிடந்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்படுறேன். அதை பற்றி என்ன சொல்லியிருக்குது? 2 Corinthians 5:21 சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதே தான் திருமணத்திலும் நடக்குது. ஒருவனுக்கு திருமணமாகி இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின. அந்த வீட்டு கதையெல்லாம் கொண்டாடக்கூடாதீங்க. இத்தனை வருஷம்லாம் இப்படி வளர்ந்தனாக்கும், அப்படி பண்ணனாக்கும், எங்கள் பழக்கம் இப்படியா, பழைய வீடெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹலோ, ரட்சிக்கப்பட்ட மாதிரிங்க திருமணங்கிறது. ரட்சிக்கப்பட்டு பிறகு கர்த்தருக்குள்ள எப்படி மாறிடுறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கேட்குறாங்க, என்னடா அதுக்கெல்லாம் வருவேன், இதுக்கெல்லாம் பண்ணுவேன், நம்மெல்லாம் அப்படி சுற்றி இப்போ வர்றதே இல்லை. ஏன்னா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவருக்காக வாழ்கிறேன்ப்பா, என் வாழ்க்கை மாறி போச்சு, இப்போ அதெல்லாம் நான் பண்ணுறது கிடையாதுன்றீங்க. அதே மாதிரி தான் திருமணமும்.